இந்த நல்ல காலை பொழுதில் உங்களுக்கு அருமையான அவசரத்தை கூற வந்துள்ளேன். சிறு பிள்ளைகளுக்கு போடுகிற வீடியோஸ் இது. பெரியோர்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அற்புதமாக ஆச்சரியமாக இருக்குமானால் கமெண்ட்ஸில் போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். சங்கீதம் 121 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய இக்கட்டு நிலைமையில் என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் செவி கொடுத்தது மட்டுமில்லை, அற்புதமும் செய்து விட்டார். என் வாழ்க்கையில் நான் 10th படிக்கும் பொழுது மேக்ஸுக்கு ரொம்ப அழுது ஜெபித்தேன், படித்தேன், டியூஷன் எடுத்தேன். இருந்தாலும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துருந்தேன். ஆனால் ஆண்டவர் எக்ஸாம் எழுதினார். என் கண்ணீரை அவர் துருத்தில் வைத்து எக்ஸாம் எழுதினார். மார்க் வந்தபோது 100ல் 96 மார்க் எனக்கு தந்து ஸ்கூல்லே ஃபஸ்ட் மார்க் வாங்க கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு இவ்வளோ அருமையான ஒன்றான கூக்குரலிட்டு ஜெபித்தேன். கண்ணை நெருக்கத்தில் இக்கட்டு நேரத்தில் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்றும் வேலை வாய்ப்பு ஒன்றும் அமையவில்லை. இருப்பினும் டீச்சராக போக எனக்கு வாய்ப்பு வருகிறது. அதற்கு போகலாம் என்று பார்க்கிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்க. நம்ம ஆண்டவரை கூப்பிடுகிற உபத்திரப்பட்ட உபத்திரத்திற்கும் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டருளினார் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நம்முடைய கூக்குரலை கேட்கிறார், ஜெப விண்ணப்பத்தை கேட்கிறார், அழுகிற சத்தத்தை கேட்கிறார். பத்லோமேயு குருடன் அழுது, இயேசு கர்த்தாவே எனக்கு இறங்குமே என்று சொன்ன பொழுது அவன் பார்வையடைய செய்த கர்த்தர் உங்களுடைய பார்வை கர்த்தர் அற்புதமாக மாற்றுவார், பார்க்க செய்வார். நானும் அதுதான் ஐ கேன் சி என்று எனக்கு தெரியும். அதை பார்க்க தடை செய்கிறேன். நான் பார்க்கும்படி நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்படியாக என் கண்களை திறக்கிறேன். கர்த்தாவே, பொய் உதறுகளுக்கும் கபட்டு நாவுக்கு என் ஆத்மாவை தப்புவையும். கர்த்தர் நம்மை எல்லாம் இக்கட்டு நிலைமையிலிருந்து விடுவிப்பார். காப்பாற்றுகிற தேவன். இக்கட்டு நிலைமையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். பொய் நாவுகளில் இருந்தெல்லாம் காத்துக்கொள்கிறார். இந்த நல்ல நாளில் நம்ம இந்த வசனங்களை எல்லாம் தியானிப்போமாக, பாட்டுகளை படிப்போமாக. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஆச்சரியமாக நடத்தப்பட இந்த காலை வேளையில் 120 சங்கீதத்தை வாசித்துள்ளேன். நீங்களும் பலம் அடைவீர்களாக. எனக்கு உலக வேலை கிடைக்கும், அப்பொழுது போய் விடுவேன். அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. ஆமாம்.